வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீக்லி டேரோ ரீடிங் 2 பைல்ஸ் வச்சுருக்கேன். ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேலோட கார்டு, ஏஞ்சல்ஸ் கார்டு வச்சுருக்கேன். கூடவே சாய்பாபா பிளெஸிங்ஸும் இருக்கும் இன்றைக்கி தேர்ஸ்டேனால. ஓகேவா? உங்களுக்கு இதில் ரெண்டுத்தில் எது ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்டாம்பில் உங்களோட ரீடிங் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். ஏஞ்சல் கார்டு எடுத்தவங்களுக்கான வீக்லி ரீடிங், அப்புறம் சாய்பாபா பிளெஸிங்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? எப்படி இருக்கீங்க? ஏஞ்சல் கார்டு எடுத்தவங்களே நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்கள் கார்டும் நல்லா இருக்கு. ஓய்வுக்கு வேலை இல்லை, காதலிக்க நேரம் இல்லை மாதிரி ஓய்வுக்கு வேலை இல்லை. இந்த கார்டு எடுத்தவங்க இப்ப ஏஞ்சல் கார்டு எடுத்திருக்கீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லா ஒர்க் அதிகமா இருக்க சான்சஸ் இருக்கு. வேலை செய்யும் நபரா இருந்தாலும் வேலை ஜாஸ்தியா இருக்கும், வேலை தேடும் நபரா இருந்தாலும் அதை சார்ந்த வேலைகள் போயிட்டு இருக்கும். ஸோ சில பேர் உங்களோட நேர்த்தி கடன், குலதெய்வ வழிபாடு, இல்ல கோயில் குளம், அந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல், எஸ், போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கலாம், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ உங்களோட மருந்து மாத்திரை ஏதாவது எடுத்துட்டு போகணும்னா ஞாபகமா எடுத்துட்டு போங்க. சில நேரங்கள்ல ஞாபக மருதி வரக்கூடும் அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வருது. சரியா? என்னடா இது, வீட்டு வேலையும் சரி வெளி வேலையும் சரி எல்லாம் நம்மளே பாக்குறோமே அப்படின்னு கொஞ்சம் அலிப்பு சலிப்பு எல்லாம் மனசுல எட்டி பார்க்கும் அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் இருக்கு. உடல் வலி அது இருக்கும் படிப்படியா இந்த வாரம் முடியறதுக்குள்ள, இல்லைன்னா நியூ இயர் ஸ்டார்டிங்குள்ள உங்களோட உடல் வலியெல்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ கவலைப்படாதீங்க. அன்பை தேடிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வருது. உங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கு, பட் ஆளுதான் பைடல. எஸ், ஆள் இல்லைன்னா சில பேர் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் அந்த அளவுக்கு புரிதல் இல்லாம இருக்கலாம், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல கூட இருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா கூட உங்களோட பார்ட்னர் கிட்ட ஒரு மனம் திறந்து நீங்க பேச விரும்புவீங்க, பட் அவங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி இருக்கு. இன்னும் சில பேருக்கு அவங்களுக்கு வீட்டுல வரேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களோட பர்சன் இன்னும் அவங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அன்பு நல்லா மனசுக்குள்ள நிறைய இருக்கு. எஸ், மனசுக்குள்ள நிறைய அன்பு இருக்கு, பட் வெளிக்காட்டுறதுக்கு தான் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்ப மாறும் கேட்டா இன்னும் ஒரு 1-2 மாசத்துல மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ், நிச்சயதார்த்தம், திருமணத்துக்கான நாட்குறிப்பு, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏஞ்சல் கார்டு எடுத்தவங்களே மன நிறைவான விஷயங்கள் இப்போ இந்த வாரத்துல, இல்லைன்னா அடுத்த மாசம் தொடக்கத்திலே எப்படா மார்கழி மாசம் முடியும் அப்படின்னு கூட சில பேர் நினைச்சிருக்க கூடும். ஸோ நல்ல காரியங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வர காத்துட்டு இருக்கு. சரியா? ஸோ சமநிலையா இருங்க. ஓகே, பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. சில நேரங்கள் கொஞ்சம் வெறுப்பு அதிகமா தெரியற மாதிரி இருக்கு. எஸ், நான் என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு எவ்வளவு நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்திருப்பேன், எவ்வளவு அனுசரிச்சு போயிருப்பேன், என்னெல்லாம் பண்ணிருப்பேன். ஆனா இப்ப யாருமே என் சைடு நிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, எல்லாமே தடைப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத மாதிரியும் தெரியுது. சட்டுன்னு கோவம் வந்துடுது அப்படின்ற மாதிரி இந்த கார்ட்ஸ்ல இருக்கு. எஸ், மத்தவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க ரொம்ப வேதனைப்படுற மாதிரியும் இருக்கு. நீங்க கொஞ்சம் அவங்க சைட்ல இருந்து பாருங்களேன், அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க. ஒருவேளை நம்ம கூட ஏதாவது கொஞ்சம் விட்டு கொடுக்காம போகிறோமா, நம்ம கொஞ்சம் கோவப்பட்டு பேசிடுறோமா அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்சம் அவங்க சைடு இருந்து பாருங்க. இல்ல நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கேன், அவங்கதான் என்ன புரிஞ்சுக்கலன்னா சரி விட்டுடுங்க. அவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க வருத்தப்பட்டுட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. எஸ், உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்க தான் தேடினா கிடைக்கும். சரியா? வீட்டுல வரன் பார்த்துட்டு இருந்தா கூட உங்களுக்கான வரன் அமையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லாவே நடக்குது. பக்கத்துல இருக்கவங்கள அனுசரிச்சுக்கோ. இனி எல்லாம் ஜெய்மே. எஸ், உங்களோட காத்திருப்புக்கான பலன்கள் இந்த வாரத்துல இருந்தே கிடைக்க ஸ்டார்ட் ஆயிடும். இந்த வாரமே உங்களுக்கு நிறைய நல்ல செய்திகள் உங்க காதுக்கு விழும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏதோ ஒண்ணு தேடிட்டு இருக்கீங்கல்ல, வேலை சார்ந்து இருக்கலாம், உறவு சார்ந்தும் இருக்கலாம். அதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் இப்பவே உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நல்லது நடக்க போகுதுன்ற ஒரு புரிதல், ஒரு உங்க மனசு நம்பும். ஆமா, எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது. ஏன்னா அது ஏன் நம்புன்னு சொல்றேன்னா, பல ஆண்டுகளா இல்ல பல மாதங்களா நீங்க இதுக்காக காத்துட்டு இருந்திருக்கலாம். என்னவோ போகுதுப்பா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ ஒரு மாதிரி சுவாரஸ்யமா உங்க வாழ்க்கை சக்கரம் சொல்லல ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ தேடிட்டு இருக்க விஷயங்கள் உங்க கைக்கு சேரும். சரியா? ஸோ சுற்றமும் நட்பும் கிட்ட ஒண்டி கொஞ்சம் சுமூகமா நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. நல்லா இருக்கு. பாபாவோட பிளெஸிங்ஸ் பார்க்கலாம். மனதில் உள்ள வெறுப்புகளை அகற்றவும். சரியா? யார் மேலேயாவது ஏதாவது கோபம் இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுடுங்க. காலங்கள் மாறுற மாதிரி அந்த மனிதர்கள் கூட மாறி இருக்க கூடும். நம்ம அதையே பிடிச்சி வச்சுட்டு இருக்க கூடாது. சரியா? சில பேர் உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருந்தாங்கன்னா அவங்கள மன்னிக்க முடிஞ்சா மன்னிங்க, இல்லைன்னா மறந்துடுங்க. ஓகே, அவங்கள பத்தின ஞாபகங்களை உங்களோட மெமரியில இருந்து அழிச்சிடுங்க. சரியா? நல்ல விஷயங்கள் நிறைய வரும்போது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நமக்கு எதுக்கு, ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி விஷயம் வந்திருக்கு. உங்களோட ஆன்மா, எஸ், உங்களோட சோல் பர்பஸ் என்ன? இப்ப நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கோம் அப்படின்னா
இந்த மாதிரி மெட்டீரியல் திங்ஸ், எஸ், கணவன் மனைவி காதலர்கள் இது சார்ந்து மட்டும் இல்லை, நம்மளோட சோல் பர்பஸ்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இந்த பூமியில அவதரிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு விஷயம் ஏதோ நடக்க வேண்டியது இருக்கு, இல்ல நம்மளோட கர்மா கழிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம். அது பாபா உங்களுக்கு என்னன்னு தேட சொல்றாரு. ஸோ கொஞ்சம் அது தேடணும்னா நீங்க மெடிடேஷன் பண்ணணும். இந்த ஹரிபரியான வேலையில நான் என்னால் எப்படி மெடிடேஷன் பண்ண முடியும், எனக்கே நிக்க நேரம் இல்லை, நானே ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னா கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டெய்லியும் ஒரே நேரத்துல காலையில ஒரு 4:30 இல்ல 5:30 ஒரே டைம்ல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா வேற வேற நேரங்கள்ல பண்ணீங்கன்னா அப்போ உங்க மனசு கொஞ்சம் அலப்பாயும். இதே ஒரு டைம் கரெக்டா அந்த 6 o'clock நான் பண்றேன், 5 o'clock பண்றேன் அப்படின்னு ஒரு டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களை எழுப்பி மெடிடேஷன் பண்ண வைக்கும். உங்க மனசு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான மனசு. இப்ப இந்த ஏஞ்சல் கார்டு எடுத்திருக்கீங்கன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் தான். ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா அது கரெக்டா அந்த விஷயம் முடிக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு முடிச்சிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு தெளிந்த மனதுள்ள நபரா இருக்கலாம். நீங்க ஆணவா இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஸோ மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரிதல்கள் வரும். டிசிப்ளின் ஆல்ரெடி உங்களுக்கு நிறையவே இருக்கு. ஸோ இந்த மெடிடேஷனையும் கூட கொண்டுட்டு வந்தீங்கன்னா உடல் சோர்வு, நான் சொன்னேன்ல, உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, மனசோர்வு இருக்கு, சில பல காயங்கள் இருக்கு கடந்து வந்த பாதையில. ஸோ இதெல்லாம் வெள்ளோன்னா உங்களை விட்டு விலகி போக ஆரம்பிக்கும். நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். ஆல்ரெடி நீங்க தேடிட்டு இருக்கீங்களா, வேலையோ மனிதரோ, எஸ், உங்களோட வாழ்க்கை துணையோ ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, கிடைக்கிற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. நல்ல விஷயங்கள் வரும்போது நம்ம இன்னும் தெளிவா இருந்தோம்னா அந்த நல்ல விஷயங்களை நம்ம குதூகலத்தோட கொண்டாட்டமா ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ பாருங்க, உங்களோட சோல் பர்பஸ் என்னன்னு மெடிடேஷன் பண்ணி கண்டுபிடிங்க. யார் மேலே ஏதாவது கோவம் இருந்தா விட்டுடுங்க. இவ்வளவுதான் இந்த வீக் ரீடிங் உங்களோடது. சரியா? சந்தோஷமா இருங்க. ஹாவ் எ கிரேட் டே. பாய். வணக்கம். ஆர்ச்சேஞ்சல் மைக்கிளோட கார்டு எடுத்தவங்களுக்கான வீக்லி ரீடிங் பார்க்க போறோம். அண்ட் சாய்பாபாவோட பிளெஸிங்ஸும் பார்க்க போறோம். சரியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மைக்கிள் கார்டு எடுத்தவங்களே, எஸ், மைக்கிளே உங்க கூட இருக்காங்கங்க. எந்த வித பயமும் வேண்டாம். மனமே ரிலாக்ஸ் ப்ளீஸ். ஏதாவது ஒரு விஷயத்த நான் தொடங்குறேன், இது சரியா போகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சரியா போகும். ஸோ பயம் இல்லாம எது ஒரு சிறு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம், ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்றேன், கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கேன், இது தொடர்ச்சியா நான் போவேனா, எஸ், அதுல ஒரு ஒரு பாதை எனக்கு தெரியுமா, எஸ், அதே மாதிரி சந்தோஷமா நான் இருப்பேனா, நான் செய்யற முயற்சி எல்லாம் சரியா தான் செஞ்சுட்டு இருக்கேனா, இல்ல சும்மா டைம் பாஸ்க்காக செய்யறேனா, அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்க செய்யற எந்த விஷயமோ அது உங்களோட நலத்துக்காக செய்றீங்க. ஓகே, உங்க மன மகிழ்ச்சிக்காக செய்றீங்க. உங்களோட வாழ்க்கையை ஒரு படி மேலதான் எடுத்துக்கிட்டு போகும். ஸோ அந்த பயம், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்காதீங்க. சிறப்பா இருக்கு, எந்தவித பயமும் வேண்டாம். வேணும்னா நீங்க ஏஞ்சல் மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை கூட நீங்க கும்பிட்டுக்கலாம். சரியா? ஸோ எந்தவித பயமும் வேண்டாம். உங்ககிட்ட, மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்குமோ தெரியாது, பட் உங்களோட உணர்வுக்கு நீங்க நேர்மையா இருங்க. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க, இல்ல அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிட்டு போறாங்க, அந்த மாதிரியான ஒரு முகமூடி வாழ்க்கை வேண்டாம் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்மளா இருக்கிறது தானே ஒரு தனி சிறப்பு. ஓகே, இது கார்ட்ஸ்ல வந்து நான் சொல்றேன், உங்களால கடைப்பிடிக்க முடிஞ்சா கடைப்பிடிங்க. ஓகே, நீங்களாவே இருக்கிறது தான் அந்த பிரபஞ்சம் ஆசைப்படுது. ஒரு மாமரமா இருக்கிறது, தென்னைமரமா இருக்கிறது, கிளியா இருக்கிறது, காக்காவா இருக்கிறது. ஸோ நம்மளாதான் இருக்கணும். மற்றவங்க அப்படி இருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம மாறணும்னா நம்மளோட அசல், எஸ், உங்களோட அசல் நீங்க தான். உங்களை பார்த்து வேணா மற்றவங்க ஜெராக்ஸா இருக்கலாம், பட் நீங்க தானே உண்மை. அதுதான் இந்த பிரபஞ்சம் ஆசைப்படுது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எந்த விமர்சனத்தையும் வாங்கி தலையில போட்டுக்காத. நீயா இரு. உனக்கான நல்ல விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் உங்களுக்காக வந்து சேரும். வேலை வாய்ப்பு இல்லைன்னா உறவு சார்ந்து ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வேணும், பட் அது எனக்கு கிடைக்கல, அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னா வரும். தேவதைகள் உங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க மெடிடேஷன் பண்ணக்கூடிய நபரா இருக்கலாம், இல்லைன்னா ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணக்கூடிய நபரா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. யூனிவர்ஸ் கிட்ட டெய்லியும் பேசக்கூடிய நபரா இருக்கலாம், பட் அவங்க கொடுக்குற சிக்னல் உங்களால புரிஞ்சுக்க முடியல. இப்போ இந்த டைம் இந்த கார்டு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு மனப்பதட்டம் இருக்கலாம், பயம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. உறவுல இருந்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர், கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, இல்ல லவர்ஸா இருந்தாலும் சரி, புரிதல்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் தூரமா இருக்கீங்க. பிரேக்கப் சிச்சுவேஷன்ல சில பேர் இருக்கக்கூடும், பட் சில பேர் உறவுல இருந்தாலும் ஒரு அதிகமா பேசிக்க மாட்டீங்க. நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேனா, அப்படி மாதிரி ஒரு உங்களுக்கு நடுவில் ஒரு கோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ புரிதல்கள் எங்க மிஸ் ஆகுதுன்னு பாருங்க. ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் எவ்வளோ பண்றீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. சரியா? ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன்ல இருக்கேன், எஸ், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருக்கேன் அப்படின்னா கூட
நீங்க ப்ரேயர் பண்ண பண்ண உங்களுக்கான இன்னர் ஒர்க் பண்ண பண்ணதான் உங்களுக்கான விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட ட்வின் ஃப்ளேம் எங்கேயுமே இல்லை, அது உங்க மனசுக்குள்ள நீங்க தான் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பட் இப்போ நான் சொல்லும்போது அது நானா, எனக்குள்ளேயே இருக்காங்களா என்னோட ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு ஆச்சரியமா கேட்பீங்க. பட் அது நிஜமா அது அப்படிதான். நீங்க உங்களுக்குள்ள பார்க்க 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 தான் உங்களுக்கான விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். நீங்க மாஸ்டரே ஆவீங்க, யாருக்கு தெரியும். ஸோ மெடிடேஷன் நல்லா பண்ணுங்க, உங்களுக்கான டே டு டே ஒர்க் பண்ணுங்க. எங்கேயுமே சோர்ந்தும் டயர்டாயும் சலிப்போம் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கான்சியஸா இருங்க, நம்ம சுத்தி என்ன நடக்குது, நம்ம என்ன பண்றோம். எஸ், நம்மளோட முன்னேற்றத்துக்கான வேலையை பாக்குறோமா, இல்ல நாள்தோறும் சோர்ந்து போய் அக்கடான்னு உட்காந்துடுறோமா. இப்ப நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயங்கள் தான் உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்றீங்களா, எங்கேயாவது வேஸ்டா பொழுத கழிக்கிறீங்களா அப்படின்னு பாருங்க. எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அதை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துங்க. ஓகே, இல்ல எனக்கு நான் வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா கூட ஒரு வேற ஏதாவது பண்ணுங்க. சும்மா ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம. உங்களுக்கு என்ன தோணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், கதை கவிதை எழுத பிடிக்குமா பண்ணுங்க, டிராயிங்ஸ் பண்ண பிடிக்கும்னா பண்ணுங்க. ஸோ எந்த விஷயத்துக்காவது நீங்க ஒரு கத்தி அப்படி ஷார்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா மொக்கையா போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்க மூளையை நீங்க ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருங்க. எஸ், எப்பவுமே தூங்க விட்டுடாதீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் காட்டுது. ஏன்னா நீங்க ஒரு அறிவாளி புத்திசாலியா இருக்கக்கூடும். பட் எவ்வளவு அறிவாளி புத்திசாலியா இருந்தாலும் எதுவுமே இல்லாம இருந்தா கொஞ்சம் டல் ஆயிடும்ல. ஸோ இல்ல நான் வேலையிலே இருக்கேன், பட் செய்யற வேலை எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது, மனசு லயிச்சு நான் செய்ய மாட்டேங்கிறேன்னா உங்களை நீங்களே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. யாரும் வெளியில இருந்து வந்து நம்மள தூக்கி விட மாட்டாங்க. ஓகே, நம்ம தான் நம்மள தட்டி கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. எழுத்து பணியில இருக்கக்கூடிய நபர்களா கூட இருக்கலாம். எழுத்து, பாட்டு, நடிப்பு, நடனம், ஸோ நகைச்சுவை ஆற்றல். இப்ப நீங்க அந்த மைக்கேல் கார்டு எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு உள்ள நகைச்சுவை ஆற்றல் ரொம்ப இருக்கு. ஆனா இப்போ அதெல்லாம் காணாம போச்சு. எஸ், கடந்த ஒரு வருஷம் 2 வருஷமா எஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் மறந்தே போயிட்டேன். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரியான போக்கு இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுதான் அவங்க சொல்றாங்க, நீயா இரு. ஓகே, நீயா இரு, யாருக்காகவும் எதுக்காகவும் மாற வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கான நல்ல விஷயங்கள் வந்து சேரும் அப்படின்றாங்க. வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு தெரியல, பட் கார்ட்ஸ்ல நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான தேடலுக்கான பலன் கிடைக்கும். ஓகே, நீங்க வேலை சார்ந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், நீ போற பாதை கரெக்ட், அது உனக்கு கிடைக்கும். வீடு வாங்கணும் இல்ல ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா, அது எல்லாமே ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போயிடுவீங்க. சரியா, நடுவில் இந்த பயம் தயக்கம் அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க, எல்லாமே சிறப்பா தான் இருக்கு. இப்போ பாபாவோட பிளெஸிங்ஸ் பார்க்கலாம். ஓகே ஓகே அனைத்து நிகழ்வுக்கு காரணம் உங்களோட கர்ம வினை. கர்மா தான் விளையாடுது. கடந்து வந்த பாதைகள்ல சில கஷ்டங்கள் வந்திருந்தா அதெல்லாம் என்ன பண்றது, உன்னோட கர்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா ஒரே வழியில முடிச்சுட்டார். எஸ், ஒரே வரியில் முடித்து விட்டார். அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. போனது போயிடுச்சு, முடிஞ்சது முடிஞ்சிடுச்சு, கதம். ஸோ இனிமே அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க அப்படின்றாங்க. சில பேருக்கு பிரேக்கப் சிச்சுவேஷனா இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம கையை மீறி போயிடுச்சு. நான் போகாதுன்னு நினைச்சேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன், பட் போயிடுச்சு. எங்களுக்குள்ள ஒரு பிரிவு இருக்கு, இல்ல வேலை சார்ந்த ஏதாவது இழப்பு நேர்ந்திருக்கலாம், வேலை விட்டு நீக்கி இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஸோ இப்போ சிச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் இதுவாக தான் போயிட்டு இருக்குன்னா இதெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பாபாவோட துணியில இருந்து விபதி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுல கார்ட்ஸ்ல வந்து நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நல்ல விஷயங்கள் இருக்கு, உறவு சார்ந்தும் நல்ல விஷயங்கள் இருக்கு. பட் இதுல வந்திருக்கிறது உங்களை விட்டு ஏதோ ஒரு விஷயம் போயிருக்குல்ல, ஸோ அதோட பெஸ்டா தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் மைக்கேல் கார்ட்ல வந்திருக்கு. ஸோ எந்த விஷயம் நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் நீங்க வருத்தப்படாதீங்க. ஓகே, அந்த விஷயத்துக்கு கொடுப்பனை இல்லை, அதனாலதான் அது உங்களை விட்டு விலகி போயிடுச்சு. ஸோ எல்லா தப்பையும் தூக்கி நீங்களே உங்க தலையில போட்டுக்காதீங்க. நீங்க ஒருத்தான பர்சன் தான். சரியா, நீங்களா இருங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்களோ அவ்வளவு மகிழ்ச்சி இரட்டிப்பா உங்களை வந்து அடையும். ஆரோக்கியமாவும் இருங்க, அதே நேரம் உங்களை ஆக்கப்பூர்வமான சிந்தனையிலும் ஈடுபடுத்திக்கோங்க. ஸோ போர் அடிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க, உங்களை நீங்களே உற்சாகமா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த வீக் ஒரு மன தெளிவு நல்லா வரும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. எஸ், மற்றபடி வேற எந்த உடல் உபாதைகள் இருக்கிற மாதிரி கார்ட்ஸ்ல இல்ல. சரியா, ஸோ நல்லா இருக்கும். டிராவல் பண்ற மாதிரி கூட கார்ட்ஸ்ல வரல. இப்ப சுற்றமும் நட்பும் வேணா உங்க வீட்டுக்கு வரலாம். எஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருந்து யாராவது வரக்கூடும். மற்றபடி இந்த வீக் கொஞ்சம் ஸ்மாரா அப்படி ஸ்டார்ட் பண்ணி நல்லா சூப்பரா போக கூட சான்சஸ் இருக்கு. பட் உங்க மனநிலை தான்
என்னை சுத்தி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நான் கொஞ்சம் டல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க பண்ணுங்க, உங்களை நீங்களே சந்தோஷமா வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, 7 நாட்கள் தான். 7 நாட்கள்ல ஃபர்ஸ்ட் 2-3 நாட்கள் கொஞ்சம் டல்லா போகும், அப்புறம் பிக்கப் எடுத்து சந்தோஷமா போகணும் வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா உங்க மனசு. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா 7 நாளுமே சந்தோஷமா போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ, பாய், ஹேவ் எ கிரேட் டே.